வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சுரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய சைஸு சுரக்காவை வெட்டி எடுத்துக்கிட்டோம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா, ஜீரகம். இதுதாங்க நமக்கு இன்றைக்கி தேவையான பொருள். பார்த்திங்கன்னா அது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா சேர்த்துட்டு எப்படி இன்றைக்கி சமைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க சமையல் ஆரம்பிச்சிடுவோம். என் அடுப்பை பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கினேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கடுகு, ஜீரகத்தை சேர்த்துப்போம் நண்பர்களே. தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நண்பர்களே. இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம். வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே. வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஹலோ நண்பர்களை, பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு நண்பர்களே. இதில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த மசாலா வந்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்க்கும் போது தான் அந்த மசாலாவுடைய அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா சூப்பராகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு நண்பர்களே, வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே வாசனை அப்படி தூக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அடி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஓகே நண்பர்களே, இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த வெட்டி வச்சுருக்கிற இந்த சுரக்காவை இதில் நம்ம சேர்த்துப்போம். நல்லா கழுகி எடுத்து வெளியே வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் வந்து சேர்த்துப்போம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க சுரக்காவை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வேறு இது எல்லோரும் பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குல்ல, ப்ரௌனிஷாக அப்பா நிறையா இருக்காங்க. அன்போடு செஞ்சு பாருங்கள். அதில் நம்ம தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துப்போம்.